வரத்து அதிகரித்ததன் காரணமாக திருச்சி மாவட்டத்தில் பெரிய வெங்காயத்தின் குறைந்தபட்ச விலை 20 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு கிலோ 5 ரூபாயாக சரிந்துள்ளது. திருச்சி மாவட்டத்திற்கு நாள் ஒன்றிற்கு 100 டன் வெங்காயம் கரூர், பெரம்பலூர், நாமக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வருகிறது. கர்நாடக மாநிலத்திலிருந்து 100 டன், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிராவிலிருந்து 400 டன் என தினமும் மொத்தமாக 500 டன் பெரிய வெங்காயம் இறக்குமதி செய்யப்படுகிறது. இதில் நாள் ஒன்றிற்கு 200 டன் மட்டுமே விற்பனையாகும் நிலையில் 300 டன் அளவிற்கு தேக்கம் அடைகிறது. இதன் காரணமாக பெரிய வெங்காயத்தின் குறைந்தபட்ச விலை கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு கிலோ 5 ரூபாயாக குறைந்துள்ளது. முதல் தர வெங்காயம் கிலோ 18 ரூபாயாக உள்ளது. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேச, பீகார், குஜராத், கர்நாடகா அனைத்து மாநிலங்கள்லேயும் நல்ல விளைச்சல் விளைஞ்சனால அவங்களால அழிக்க முடியாமல் தமிழ்நாட்டுக்கு பல ஊர்களுக்கு திருச்சி, திண்டுக்கல், மதுரை, சேலம், கோயம்பேடு இதுபோல் பல மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. எல்லா மாவட்டங்கள்லேயும் பல்லாரி அதிகமான வரத்து வரனால இங்கே விற்பனை ஆக முடியல. குறைஞ்சபட்சம் 6 ரூபாயிலேருந்து இன்றைக்கி நல்ல பெருவட்டு பல்லாரி நம்பர் 1 ஃபஸ்ட் குவாலிட்டி 18 ரூபா விற்றுட்ருக்கோம். அதுக்கு காரணம் அதிக பம்பர் விளைச்சல்னால தான் நல்ல விளைச்சல் வந்துருச்சு. தொடர்ந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 மாதத்துக்கு விலை ஏறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இங்கே வந்து பார்த்தா மார்க்கெட்டில் வந்து 10 ரூபாய்க்கு தான் வெங்காயம் விற்கிது. நல்லா இருக்கா வெங்காயம்? நல்லா இருக்கா? வெங்காயம் சூப்பராக இருக்குது, ஆனால் விலைவாசி கம்மியாக இருக்குது. வந்து இப்போ மார்க்கெட்டில் 40 ரூபாய்க்கு விற்கிற வெங்காயம் இங்கே 10 ரூபாய்க்கு தான் விற்கிது. நாங்களே கம்மியான விலைக்கு தான் வாங்கிட்டு போகிறோம். 20 கிலோ வாங்கிட்டு போகிறோம். மதுரை மாட்டுத்தாவணி காய்கறி சந்தையில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு கிலோ 60 ரூபாயாக இருந்த பெரிய வெங்காயத்தின் விலை தற்போது 8 ரூபாய் முதல் 15 ரூபாயாக குறைந்துள்ளது. சின்ன வெங்காயம் கிலோ 20 முதல் 30 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. சின்ன வெங்காயம் விலை குறைஞ்சனால மக்கள் பூரா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முன்பு பெரிய வெங்காயம் விலை ஏறாது. விவசாயம் லோக்கல்லேருந்து இப்போ சின்ன வெங்காயம் அதிகமாக வருது. விவசாயி பூரா வெயில் நேரம் பிடுங்க ஆரம்பிச்சிடுவாங்க. தர காஞ்சிரும் பிடுங்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த வெயில் சீசன் பூரா அப்படி வெங்காயம் குறைஞ்சிதான் இருக்கும். திருவாரூர் மாவட்டத்தில் 1 கிலோ பெரிய வெங்காயம் கிலோ 15 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 40 முதல் 50 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வரத்து அதிகரிப்பு மற்றும் விற்பனை குறைந்ததன் காரணமாக வெங்காயத்தின் விலை சரிவை சந்தித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இப்போ இந்த மாதம் ஃபுல்லாகவே பல்லாரி இன்னும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விலைவாசியில் இன்னும் தரமாக குறையிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அதிகரிக்கிறதுனால விலைவாசி அடுத்த மாதமாக கொடை முடிஞ்சவொடனே கண்டிப்பாக ரைஸ் ஆயிரும். அதே மாதிரி தான் விவசாயிகள் அதிகரிக்கும் போது பல்லாரி முட்டையெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண இறக்கி தானே ஆகணும். இருக்க லோடு வெயிட்டு குறைய அவங்க விற்பனை தான் பண்ணுவாங்க. அதனால் ரொம்ப அடிமாடு ரேட்டுக்கு வந்துட்டு இருக்கோம் பல்லாரி உருளை எல்லாமே. மத்திய பிரதேசம் புனாவிலேருந்து சந்தைக்கு சரக்கு அதிகமாகிறதுனால வியாபாரிகள் வந்து அடிக்கடி வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. சரக்கு அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது. முதல்ல 40 ரூபா 50 ரூபா வெங்காயம் இப்போ கிலோ 10 ரூபா வாங்கி விற்கிது. 3 கிலோ 50 ரூபாய்க்கு விற்கிறான். 2.5 கிலோ 50 ரூபாய்க்கு விற்கிறான். சரக்கு இப்போ பெருவட்ட உள்ளதெல்லாம் கிலோ 20 ரூபாய்க்கு விற்கிது. அதனால் சரக்கு அதிகமாக வருது. சின்ன வெங்காயம் அதே மாதிரி தான் 70-80 ரூபா சின்ன வெங்காயம் இப்போ 40-45 ரூபாய்க்கு விற்கிது. சரக்கு அதிகமாக வரதுனால விலைவாசி குறைஞ்சிருக்கு. ஜனங்கள்லாம் திருப்தியாக வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. சென்னை கோயம்பேடு சந்தைக்கு வழக்கமாக 40 வாகனங்களில் வெங்காயம் வரும் நிலையில் தற்போது 50 வாகனங்களில் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் ஆந்திர வெங்காயம் கிலோ 8 ரூபாய் முதல் 12 ரூபாய்க்கும், நாசிக், பூனே, மத்திய பிரதேசத்திலிருந்து கொண்டுவரப்படும் வெங்காயம் கிலோ 8 ரூபாய் முதல் 16 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. பூனை, மத்திய பிரதேச, சோலாப்பூர் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அதிக வந்து வெங்காயம் வந்து வரத்து வந்து அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கிறதுல இன்றைக்கி முதல் தரம் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 ரூபாலேருந்து 12 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. அதேமாதிரி 2ஆவது தரம் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாலேருந்து 8 ரூபாக்குள்ளே இருந்திருக்கு. அதேமாதிரி 3ஆவது தரம் வந்து விலை வந்து அதுக்கு விலை வந்து மதிக்க முடியாத விலையில் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வந்து குறைவான வெங்காயம் வருது. ஆனால் மத்திய பிரதேசம் வந்து அதிக அளவில் வந்து வெங்காயம் வரதால கோயம்பேடு மாவட்டத்தில் வந்து விலை வந்து கம்மியாக இருக்குங்க. பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழகம் விளங்கிக் கொண்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மகளிர் தினத்தை ஒட்டி சென்னை எத்திராஜ் கல்லூரியில் நடந்த விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றார். விழாவில் ஔவையார் விருதை நீலகிரியை சேர்ந்த கமலம் சின்னசாமிக்கும், சிறந்த பெண் குழந்தை விருதை சேலத்தை சேர்ந்த பள்ளி மாணவி இளம்பிறைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கி கௌரவித்தார். பெண் பாலின பிறப்பு விகிதம் அதிகரிக்க சிறந்த செயலாற்றிய திருவள்ளூர், நாகை, நாமக்கல் மாவட்ட ஆட்சியர்களுக்கு பதக்கங்களையும் பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கிய முதலமைச்சர் கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார். பரிசாக வழங்கப்படுகிறது.
தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நாகை மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு வெள்ளிப் பதக்கத்தினையும் பாராட்டுச் சான்றிதழையும் அளிக்கிறார்கள். நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு வெண்கலப் பதக்கம் மற்றும் பாராட்டு சான்று ஆகியவை வழங்கப்படுகின்றன. நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின் பேரன்புக்குரிய சிங்கப்பெண்களே என கூறி மாணவிகளை உற்சாகப்படுத்தினார். பெண்கள் முன்னேற்றத்திற்காக செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்கள் குறித்து பட்டியலிட்டார். வடமாநில பெண் ஒருவருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டபோது அடைக்கலம் தேடி தமிழகம் வந்ததை சுட்டிக்காட்டி அந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு உள்ளது என முதலமைச்சர் கூறினார். முன் ஆண் பெண் பாகுபாடின்றி அனைவரும் சமமானவர்கள் என்ற இலக்கை எட்டுவதில் இன்று நாட்டிலேயே நம்முடைய தமிழ்நாடு தான் முன்னோடி மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது. வடமாநிலத்தைச் சேர்ந்த ஒரு பெண் அண்மையில் அச்சுறுத்தல் ஏற்பட்ட போது அடைக்கலம் தேடி தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தான் அவர் வழக்கு தாக்கல் செய்தார். அந்த அளவுக்கு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது. இதையடுத்து சென்னை அண்ணா சாலையில் உள்ள காவல் நிலையத்தில் பெண் காவலர்களை முதலமைச்சர் ஸ்டாலின் சந்தித்து மகளிர் தின வாழ்த்துக்களை கூறினார். மேலும் பெண் காவலர்களுக்கு திருக்குறள் உள்ளிட்ட புத்தகங்களையும் பரிசாக வழங்கினார். அப்போது உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, சென்னை மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் மற்றும் காவல் உயரதிகாரிகள் உடனிருந்தனர். முன்னதாக மகளிர் தினத்தை ஒட்டி எத்திராஜ் கல்லூரி மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பரதம், யோகாசனம், சிலம்பம் விருது வென்ற கமலம் சின்னசாமியும் சிறந்த பெண் குழந்தை விருதை வென்ற இளம்பரையும் தெரிவித்துள்ளனர். லிஃப்ட் ஆக்சிடென்ட் ப்ரிவென்ஷன் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் பண்ண அதுக்காக நேஷனல் லெவலில் பிரான்ஸ் மெடல் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ்நாடு மெடல் வாங்கியிருக்கேன் அந்த காம்படிஷனில். அதுக்கப்புறம் கம்போடியாவில் நடந்த இன்டர்நேஷ்னல் காம்படிஷன்லேயும் கலந்துக்கிட்டேன். இரண்டாவது முறையாக நேஷனல் லெவலில் வந்து யாழ் அசோசியேஷன் அப்படிங்கிற அமெரிக்கா இதுலேருந்து எனக்கு வந்து ஸ்பெஷல் அவார்டு வந்து கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து முதலமைச்சர் கையால் வந்து சிறந்த பெண் குழந்தை அப்படிங்கிற அவார்டு வாங்கியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இன்னும் மேலும் மேலும் உயர வேண்டும், தமிழ் மொழிக்காக கடைசி மூச்சு வரை நாம் பாடுபட வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. அதன் விளைவாக இன்று நமது தமிழக முதல்வர் கையால் இரண்டாவது பரிசாக இந்த ஔவையார் விருதை பெற்று மகிழ்கின்றேன். அண்மை செய்தி. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே டாஸ்மாக் ஊழியரிடம் கொள்ளையடித்த 6 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அறிவோம் இது குறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜசேகர் வழங்க. ராஜசேகர், சொல்லுங்க, இந்த சம்பவம் குறித்தான முழு விவரங்கள் என்ன? தாரணி, திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே வீதிவிடங்கன் கிராமத்துல அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இந்த கடையின் மேற்பார்வையாளராக விளமல் பகுதியைச் சேர்ந்த தட்சிணாமூர்த்தி என்பவர் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில இந்த கடையில் மதுபான கடையில் விற்பனையாகும் அந்த மதுபானங்களின் வசூல் தொகையை 2 தினங்களுக்கு ஒரு முறை நன்னிலம் உள்ள அரசு வங்கியில் செலுத்துவது வழக்கம். அதன் அடிப்படையில கடந்த 6ஆம் தேதி மாலை சரியாக 3 மணி அளவில் வசூல் செய்த பணத்தை எடுத்துக்கொண்டு தனது இருசக்கர வாகனத்தில் பணத்தை செலுத்துவதற்காக வந்திருந்தார். அப்பொழுது நன்னிலம் அருகே அவர் வந்து கொண்டிருந்த பொழுது முகமூடி அணிந்த கும்பல் அவரை அரிவாளால் வெட்டிவிட்டு அவரிடம் இருந்த 8,45,000 பணத்தை கொள்ளையடித்து சென்றார்கள். அதனை அடுத்து மதுபான கடை ஊழியர்கள் அன்று இரவு கடையை பூட்டி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும், அவர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் எல்லாம் முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் திருவாரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் உத்தரவின் அடிப்படையில் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடும் பணியில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வந்தார்கள். சம்பவம் நடைபெற்ற 48 மணி நேரத்தில் தற்பொழுது இந்த 6 குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த நன்னிலம் அருகே ஸ்ரீவாஞ்சியம் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த அரவிந்த்
மற்றும் சேவாக், அருள்ஜீவா, அதே போன்று பாண்டிச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த இளையராஜா மற்றும் முரளிதரன் உட்பட அந்த 6 நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். இவர்களிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட பொழுது பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இவர்கள் 6 பேரும் ஏற்கனவே பல்வேறு திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஸ்ரீவாஞ்சியம் பகுதியைச் சேர்ந்த இந்த இவர்களுடன் பாண்டிச்சேரியை சேர்ந்த நண்பர்கள் அவர்களும் சேர்ந்து இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது. அதனையடுத்து தற்பொழுது இவர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து அந்த பணத்தையும் தற்பொழுது பறிமுதல் செய்து காவல்துறையினர் தீவிர விசாரணை என்பதை மேற்கொண்டு வருகின்றனர். தரணி, நன்றி ராஜசேகர், விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு. திமுக ஆட்சியில் பெண்கள் வெளியில் நடமாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. பறை இசை, கரகாட்டம் என பெண்கள் அசத்தினர். அங்கு கூடியிருந்த பெண்களின் ஆட்டத்தால் கட்சி அலுவலகம் களை கட்டியது. விழாவில் பங்கேற்ற அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரம்மாண்ட கேக்கை வெட்டி கொண்டாடினார். பின்னர் விழாவில் உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி தொட்டில் குழந்தை திட்டம், உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீடு போன்ற அதிமுக அரசில் பெண்களுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். விலையில்லா இருசக்கர வாகனம், தாலிக்கு தங்கம் போன்ற திட்டங்களை திமுக அரசு நிறுத்திவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். தாய்மார்களுக்கு புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி ஆட்சி காலத்தில் அம்மாவின் அரசில் முழு பாதுகாப்பு இருந்தது. ஆனால் தற்போதைய விடியா திமுக ஆட்சியில் 20 மாத கால ஆட்சியிலே வீதிகள் பெண்கள் நடமாட முடியாத அவலநிலை ஏற்பட்டுள்ளது. பெண் உரிமை வன்கொடுமை நடந்ததன் வடு வாழ்நாள் முழுவதும் மறையாது என தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினரும் நடிகையுமான குஷ்பு தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு சிறப்பு பேட்டியளித்த அவர், சினிமாவிலும் அரசியலிலும் பெண்கள் முன்னேறினால் மட்டுமே ஒழுக்கம் பற்றி கேள்வியை எழுப்புகின்றனர் என கூறினார். இவ்வளவு நாள் நீங்க பல விஷயங்கள் பேசியிருக்கீங்க. ஆனா இந்த விஷயத்தை நான் சொந்த வீட்டிலேயே எனக்கு ஒரு அபியூஸ் இருந்ததுன்னு சொல்லணும்னு நினைச்சீங்களா? இது மூலமா செய்தி சொல்லணும்னு நினைச்சீங்களா சொசைட்டிக்கு? இல்ல, நிச்சயமாக கிடையாது. என் பசங்களுக்கு என்ன பத்தி எல்லாமே தெரியும். நான் இது மூலமா தான் என் பசங்களுக்கு, என் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இது விஷயமா தெரியுதுங்கிறது கிடையாது. அந்த காயம் இருக்குது பாருங்க, அந்த காயம் என்ன ஆகும், அந்த பொண்ணு ஆறிடும். அந்த பொண்ணு ஆறிடும். ஆனா அந்த தளம் எப்பவுமே இருக்கும். அந்த ஸ்கார்ஸ் ரிமைன் ஃபார் லைஃப். எனக்கு என்ன நடந்திருக்காத நான் பின்னாடி தூக்கி போட்டிருக்கேன். ஆனா அந்த தழும்பு நான் சாகிற வரைக்கும் எனக்கு நிச்சயமாக இருக்கும். அது யாராலையும் மறக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. சினிமால இருந்தோ பாலிடிக்ஸ்ல இருந்தோ விலகிரலான்னு குஷ்பு எப்பாவது நினைச்சிருக்காங்களா? ஏன்னா பர்சனல் கேரக்டர் அசாசினேஷன் நிறைய பார்த்தாங்க. எனக்கு அப்படி கேரக்டர் அசாசினேஷன் இருக்கும்போது இதுல இருந்து இந்த தொழிலிருந்து விலகணும்னு நான் ஆசைப்படல. அந்த இடத்துல இருந்து விலகி போயிருக்கேன். அது எல்லாருக்கும் அறிந்த விஷயம். இதுக்கு முன்னாடி 2 கட்சியில இருந்திருக்கேன். அந்த 2 கட்சியில இருந்து விலகினதுக்கு காரணமே எப்போ அந்த இடத்துல நான் இருக்க விரும்பலையோ, எப்போ நான் என்னுடைய சுயமரியாதையை நான் காப்பாற்றணும் நான் நினைச்சேனோ, இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்தா நம்மளுடைய மரியாதைக்கு இடம் நான் நினைச்சேனோ, அப்போ அந்த இடத்துல இருந்து விலகிதான் வந்திருக்கேன். நான் எந்த காரணத்துக்கும் என்னுடைய டிக்னிட்டி, ரெஸ்பெக்டபிலிட்டிக்கு நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். இந்த இடத்துல நான் முதல்ல நிச்சயமாக எப்பவுமே சொல்லக்கூடியது டாக்டர் கலைஞர் அவர்களை பத்தி தான் சொல்லணும். என்னுடைய அரசியல் பயணம் ஆரம்பிச்சது அவர்னாலதான். சோ அவர் எப்பவுமே எனக்கு சொல்லி கொடுத்தாரு, சுயமரியாதை தான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. சோ சுயமரியாதை காப்பாற்றுறதுக்காக தான் அந்த கட்சியிலிருந்து விலகி வந்தேன். நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் ரொம்ப கடுமையா விமர்சிக்கப்பட்டிருக்கு, அல்லது உங்களுடைய நிலைப்பாடுகள் கடுமையா விமர்சனம் செய்யப்பட்டிருக்கு. தனிநபர் விமர்சனத்தை கூட நீங்க சந்திக்கிறீங்க. அப்ப இதையெல்லாம் கடந்துதான் வரணும்னா எவ்வளவு பெண்களால அப்படி வர முடியும்? அப்படின்னா அப்படி வரக்கூடிய உங்களுக்கு நீங்க அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு சொல்றீங்க? உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கூட சொல்லலாம். நீங்க எல்லா பெண்களால எந்த ஒரு பிரச்சனைனாலும் அது கடந்து முடியும். ஏன்னா பெண்ணுக்கு இருக்கிறது மன தைரியம், பெண்ணுக்குள்ள இருக்கிறது அந்த சக்தி எந்த ஆம்பளைக்கும் கிடையாது. ஏன்னா ஈஸியான விஷயம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? ஒரு பெண் முன்னேறிட்டு இருக்கும் போது விமர்சனங்கள், இவ முன்னேறிட்டா, அவ என்ன எப்படி வந்திருப்பானா நமக்கு தெரியுமே, எங்க எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்திருப்பான்னு தெரியுமே,
ஏன் இதே ஆண் வந்து வளரும் போது ஏன் அவனுக்காக வந்து சொல்றது இல்ல? அவன் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்திருப்பானான்னு தெரியுமே, ஏன் ஆண்களுக்காக அதை சொல்றது இல்ல? இது பெண்களுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி விமர்சனங்கள் வருது? அவ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்திருப்பா, அவ இங்கே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தா, அதனாலதான் அவங்களால வந்து முன்னேற முடிஞ்சது. ஏன் ஒவ்வொரு வந்து பெண் மட்டும் விமர்சிக்கப்படுறா? சோ உங்களுக்கு எப்போ உங்க மேல நம்பிக்கை இருக்கோ, உங்களால வந்து எந்த காரணத்துக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் உங்களுடைய சுயமரியாதை நீங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாம நீங்க முன் வர முடியும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமாக யாராலையும் உங்களை தடுக்க முடியாத வெற்றி உங்களை நிச்சயமாக தொட்டு தான் செய்யும்.